கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானம் மகிழ்ச்சியும் பெருகும்படியாக வாழ்த்துகிறேன். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 35ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் 6 நாள் வேலை செய்ய வேண்டாம், 7ஆம் நாளோ உங்களுக்கு பரிசுத்த நாளாய் இருப்பதாக. அது கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாள். அதிலே வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட கடவன். இங்கே பார்க்கிறோம், 6 நாளும் நாம் வேலை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைய உலகத்தில் 7ஆம் நாளும் வேலை செய்து ராத்திரி நேர வேலையும் செய்து சம்பாதிப்பதிலே மனிதனுடைய மனம் நாட்டம் கொள்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் 6 நாள் வேலை செய்ய வேண்டும், 7ஆம் நாளிலே கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்க வேண்டும். அதை நம்முடைய இஷ்டப்படி செய்யக்கூடாது என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். உனக்கு இஷ்டமானதை செய்யாதே, கர்த்தருக்கென்று ஓய்ந்திரு. அப்படி என்றால் துணி துவைக்கக்கூடாதா, சோறாக்கக்கூடாதா என்று நீங்கள் கேட்கலாம். அருமையானவர்களே, நாம் சோறு ஆக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது என்று தேவன் நம்மை கட்டாயப்படுத்துவதில்லை. ஆனால் கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்க வேண்டும். அந்த நாளிலே கர்த்தருக்கென்று ஏதாவது நீங்கள் செய்திருக்கிறீர்களா? ஏதோ லீவ் நாள் நம்ம ஒரு நல்ல பொருள் வாங்கினோம், பிள்ளைகளோடு சாப்பிட்டோம், அந்த நிறைவு மாத்திரமே இன்றைய கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கிறது. ஆனால் கர்த்தருக்கென்று ஒரு 5 நிமிடமாவது நீங்கள் செலவு பண்ணியிருக்கிறீர்களா? ஜெபித்திருக்கிறீர்களா? அல்லது கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்தி கொடுத்திருக்கிறீர்களா? இதுதான் அதனுடைய பொருள். அடுத்த வசனத்தை வாசிப்போம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் சமாதான பலியை கர்த்தருக்கு செலுத்தினார், அதை மனோற்சாகமாய் செலுத்துங்கள். இங்கே பார்க்கிறோம், பலிகளை செலுத்தும்போது மன உற்சாகமாய் செலுத்த வேண்டும். நாம் காணிக்கை போடும் பகுதியை வரும்போது நாம் என்னடா சொல்லிட்டாங்களேங்கிறதுக்காக நம்ம காணிக்கை படைப்பதில் பிரயோஜனம் இல்லை. மன உற்சாகம் வேண்டும். எந்த ஒரு பலியாக இருந்தாலும் மன உற்சாகமாய் வேண்டும். ஏனென்றால் மோசேக்கு தேவன் வெளிப்படுத்தும் போது ஆசரிப்பு கூடாரத்திற்காக காணிக்கைகளை வாங்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், மன உற்சாகமுள்ளவன் எவனோ அவனிடத்தில் காணிக்கை வாங்கு, மன உற்சாகம் இல்லாதவனிடத்தில் வாங்காதே, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற கருத்தில் அவர் மோசேக்கு தெளிவுபடுத்தியார். ஆகையினாலே பலியை செலுத்தும் போது மன உற்சாகம் தேவை, காணிக்கை செலுத்தும் போது மன உற்சாகம் தேவை. அடுத்த வசனத்தை வாசிப்போம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்நியனை சுதேசி போல எண்ணி நீங்கள் உங்களில் அன்பு கூறுகிறது போல அவனிடம் அன்பு கூறுவீர்களாக. நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராய் இருந்தீர்களே, உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்ததை நினைத்துக்கொள். அப்படி என்றால் என்ன பொருள்? நம்மிடத்திலே இருக்கிற ஏழைகளை, உதவியற்றவர்களை கரம் நீட்டி அவர்களுக்கு ஆக்கப்பூர்வமான உதவி செய்ய வேண்டும். நம்மால் ஆன உதவிகளை செய்ய வேண்டும். அவனை தரித்திரன் என்றோ சுதேசி அந்நியன் என்றோ அவனை வெறுக்கக்கூடாது. இன்னும் ஆழமாக போனால் ஆபிரகாம் காலத்திலே வீட்டிலே இருக்கிற சுதேசியும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டான். ஆகையினாலே அந்த கட்டளை, தேவ கட்டளைகள் சுதேசிக்கும் நமக்கு ஒன்றாக இருக்க வேண்டும். நமக்கு ஸ்பெஷலாக அவங்களுக்கு கம்மியாக இருக்கணும்னு ஆண்டவருடைய வசனம் சொல்ல. அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்போம். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீங்கள் 8ஆம் வருஷத்திலே விதைத்து 9ஆம் வருஷம் மட்டும் பழைய பலனிலே சாப்பிடுவீர்கள். அதன் பலன் விளையும் வரைக்கும் பழைய பலனை சாப்பிடுவீர்கள். இதனுடைய பொருள் என்ன? அந்த காலத்தில் ஆண்டவர் சொன்னார், 6 வருஷம் நிலத்தை பயிர் செய்ய வேண்டும், 7ஆம் வருஷத்தை நீ பயிர் செய்யாமல் விட்டுவிட வேண்டும். ஒருவேளை தப்பி தவறியதில் முளைப்பதை சுதேசியும் பரதேசியும் பொறுக்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே நீ தேவ கட்டளையின்படி செய்தால் நீ 6ஆம் வருஷத்தில் அறுத்ததை 7ஆம் வருஷத்தில் சாப்பிட்டு விட்டு 8ஆம் வருஷத்தில் நீ விதை விதைத்து 9ஆம் வருஷத்தில் சாப்பிடுவா என்று சொல்லுகிறார். அதனுடைய பொருள் என்ன? தேவனுடைய கட்டளைகளை 100% கை கொண்டால் தேவன் நம்மை கைவிட மாட்டார் என்று பொருள். தேவனுடைய சமூகத்தில் நம்மை 100% அர்ப்பணித்தால் தேவன் நம்மையும் நம் பிள்ளைகளையும் நம்முடைய வாழ்க்கை முறைகளிலும் பொறுப்பெடுத்துக் கொள்வார் என்பது பொருள். அடுத்த வசனத்தை வாசிப்போம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அவைகள் வனாந்தரத்திலே விழுந்து தீரமட்டும் உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்தரத்திலே திரிந்து நீங்கள் சோரம் போன பாதகத்தை சுமப்பார்கள். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் 40 நாளில் செல்ல வேண்டிய கானான் தேசத்தை
சுற்றி சுற்றி 40 வருஷம் திரிந்தார்களாம். காரணம் என்ன? அவர்கள் கர்த்தரை நம்பாமல் பரீட்சை பார்த்து அசட்டை பண்ணி விக்கிரகங்களை வழிபட்டதினாலே 40 நாட்களும் 40 வருஷங்களாய் மாற்றப்பட்டது. இது எதை காட்டுகிறது? தேவனுடைய கற்பனை மீறுகிறவர்களுக்கு நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் சாபம் பெருகும் என்று தெரிகிறது. ஆகையினால் அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை முழுமையாக படிப்போம், முழுமையாக கைக்கொள்வோம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெபிக்கிறேன், என்னோடு கூட வந்து நீங்களும் ஜெபிக்கலாம். நல்ல தேவனே, இந்த வேலைக்கு ஆண்டு செல்கிறோம். இதை பார்க்கிற உள்ளங்களிலே பேசும், நாங்கள் வசனத்தின்படி வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும். உம்முடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.